ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒன் பிளஸ் நாடு 5 இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். போன வருஷம் வந்து ஒன் பிளஸ் நாடு 4 பார்த்திருப்பீங்க, நாடு CE4 பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி நாடு CE5 ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஒன் பிளஸ் நாடு 5 சீரியஸ் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஸ்பெக் எல்லாமே வந்து ரொம்ப அல்டிமேட்டா கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து நிறையவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அப்படி என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்ட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பிளஸ் நாடு 5 இந்த போனை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் குவாலிட்டி இருந்து பாத்திரலாம். பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது 6.83 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா 8.1 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 211 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து குரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமால பில்ட் பண்ணிருக்காங்க. அலுமினியம் பில்ட் கிடையாது, பிளாஸ்டிக் பில்ட் தான், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இதுல வந்து மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது, அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா போன்லயுமே IP68, 69 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 20,000 பட்ஜெட்ல. ஆனா 30,000 மேல லான்ச் பண்ணிட்டு IP65 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து 68, 69 கண்டிப்பா கொடுக்கணும் நாடு 6ல. இதுவே வந்து ஒரு டவுன் கிரேட் தான். இந்த IP65 கொடுக்குறது வந்து மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது ஒரு டவுன் கிரேட் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விஃப்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்க AMOLED கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளூயிட் AMOLED வந்து நாடு C5ல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நாடு 5. ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஸ்விஃப்ட் AMOLED சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நானே புதுசா வந்து கேள்விப்படுறேன். இதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இந்த AMOLED டிஸ்பிளே. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. 144 கிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் ரொம்பவே அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே 120 கொடுப்பாங்க. 144 வந்து IQல தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து இவங்களும் ஒன் பிளஸ்லயும் 144 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு டச் ஸ்பீடு, கேமிங் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஹிட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் ஆகும். பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1800 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1272 x 2800 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 450 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா HDR இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. நீங்க HDR இமேஜ் வந்து எல்லா போன்லயும் பாத்திருப்பீங்க. இதுல வந்து அல்ட்ரா HDR சப்போர்ட் ஆகும்னு சொல்லி இந்த ஒன் பிளஸ் வந்து கிளைம் பண்றாங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 15 கிடைச்சிரும். கலர் OS வந்து உங்களுக்கு சைனா வெர்ஷன்ல இருக்கும். இந்தியன் வெர்ஷன்ல வந்து ஆக்சிஜன் OS தான். ஆக்சிஜன் OS 15 தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. அதான் லேட்டஸ்ட் OS. உங்களுக்கு 4 வருஷம் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Android 15 Android 19 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Android 20 வரும்போது செக்யூரிட்டி பேஜஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் பிரச்சனை எதுவுமே வராது. இந்த கிரீன் லைன் இஷ்யூவும் வராது. இந்த கிரீன் லைன் அப்படி வந்தாலும் உங்களுக்கு போனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் கம்பெனி வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரஸ்டடா வாங்கலாம் ஒன் பிளஸ். சிப்செட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8s Gen 3 4nm யூஸ் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல சிப்செட் தான். கேமிங் எல்லா கேமே சப்போர்ட் ஆகும். சூப்பரான சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. CPU பாத்தீங்கன்னா ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. GPU பாத்தீங்கன்னா Adreno 735 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட், 8GB 2D6, 12GB 2D6, 12GB 512. உங்களுக்கு 32,000 ரூபாய்க்கு வந்து இந்த போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கார்டு ஆஃபர் வந்து 2250 ரூபா இருக்கு, கிரெடிட் கார்டு ஆஃபர். அப்போ நீங்க வந்து 30,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் அந்த போனை, கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 32,000 போனை. அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 38,000 வரைக்கும் இருக்கு. 512GB வேணும்னா கண்டிப்பா 38,000 வாங்கிக்கலாம். அதை கூட 2,000 கம்மி பண்ணி 36,000 வாங்கிக்கலாம். கண்டிப்பா கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காண்டி வந்து UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நல்ல இதான் UFS வந்து. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாவே இருக்கு. ஒன் பிளஸ்ல அது இந்த குறையவே இருக்காது. ஸ்பீக்கர் வந்து சூப்பராகவே இருக்கும். 3.5mm ஜாக் வந்து இதுல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து இதுல யூஸ் பண்ண முடியாது. நீங்க ப்ளூடூத் மூலியமா தான் சாங்ஸ் கேட்க முடியும். ஏர்பட்ஸோ நெக் பேண்டோ நீங்க நல்லா ஒன் பிளஸ்ல நல்ல குவாலிட்டியானதை வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த போன்ல வந்து Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். NFC வந்து இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா நீங்க வந்து வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். NFC இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் USB வந்து Type C போர்ட் தான், 2.0 லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த போனை வாங்கினீங்கன்னா OTG இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க கம்பெனி வெப்சைட்ல OTG பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. லாக்லாம் வித்தின் செகண்ட்ல வந்து அன்லாக் பண்ணி கொடுக்குறது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குளோபல்ல வந்து 5200 mAh கொடுத்துருக்காங்க. ஆனா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 6800 mAh பேட்டரியோட லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டைம் வந்து இந்த போனே வந்து பேட்டரியை ஹைலைட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. 7000 சம்திங் கிட்ட வந்துருச்சு பேட்டரி mAh. 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல நல்ல குவாலிட்டியான கேஸ், சார்ஜரு, கேபிள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுல எந்த குறையுமே இருக்காது. ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும், நாடை பொறுத்த வரைக்கும். இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு கண்டிப்பா பாத்திரலாம். உங்களுக்கு வந்து கிரே கலர் இருக்கு,
ட்ரை ஐசின்னு ஒரு கலர் இருக்கு, மார்பிள் சாண்ட்ஸ். மொத்தம் 3 கலர் கொடுத்துருக்காங்க. 3 கலருமே நான் பேக் சைடு போடுவேன். கண்டிப்பா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா அமேசான்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நியர்பை ஸ்டோர் உங்க பக்கத்துல ஏதாவது மொபைல் கடை இருந்தா கூட நீங்க கண்டிப்பா போய் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். கண்டிப்பா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணியே வாங்க அந்த போன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா. அதுல வந்து ட்ரெடிட்டிங் இன்ஜின் இருக்கு. ஒன் பிளஸ்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டருக்கு ட்ரெடிட்டிங் இன்ஜின் இருக்கும். ரேம் வெட்டிலேஷன், ரோம் வெட்டிலேஷன், சிபியூ வெட்டிலேஷன் ஏதாவது சேர்ந்து உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பெர்ஃபார்மன்ஸை. உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து பேட்டரியை ட்ரைன் பண்ணாம பாத்துக்கிடும். உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும், லேக் ஆகாது, ஸ்லோ ஆகாது. அதனால இது வந்து பூஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரெடிட்டிங் கண்டிப்பா இந்த ஒன் பிளஸ்லயும் ஓப்போலையும் கொடுப்பாங்க, இந்த போன்லயும் இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா நம்ம கேமரா பார்த்துடலாம். கேமரா பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, சோனியோட மெயின் சென்சார். செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டெலிபோட்டோ கொடுக்கல, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு மெயின் கேமராவும் அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. ஹெச்டிஆர் மூலியமா வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல வந்து அல்ட்ரா ஹெச்டிஆர் மூலியமாவே நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். இதுல வந்து மேக்ஸிமம் 4K 16 எபிஎஸ் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 32,000 பட்ஜெட்டுக்கு 4K 16 எபிஎஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வீடியோ அவுட்புட்லாம் சூப்பராகவே இருக்கு. 4K 16 எபிஎஸ் சூப்பராகவே இருக்கு. செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நாடு C5ல உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நாடு 5ல உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு வந்து நாடு C5 வாங்கினீங்கன்னா 1080p தான் எடுக்க முடியும் மேக்ஸிமம் வந்து செல்ஃபில. இதுல உங்களுக்கு 4K வரைக்கும் எடுக்கலாம், 4K 16 எபிஎஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதனால நீங்க கண்டிப்பா வாங்குற மாதிரி நாடு CE5 வாங்க, நாடு 5 வாங்க. நாடு CE5ல வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபி வீடியோகிராஃபி வந்து ஓரளவுக்கு வந்து சுமாரா தான் இருக்கும். இந்த நாடு 5ல வந்து ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கு நாடு CE5 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து உங்களுக்கு நாடு CE5னா உங்களுக்கு 22,000 சம்திங் வரும். இது உங்களுக்கு கூட ஒரு 10,000 வரும். ஆனா அந்த 10,000 ஒருத்துக்கு கண்டிப்பா நிறைய அப்கிரேட் இருக்கு. அந்த போனுக்கும் இந்த போனுக்கு கம்பேர் பண்ணும்போது நிறைய அப்கிரேட் இருக்கு. கண்டிப்பா நாடு 5 வாங்குற மாதிரி கண்டிப்பா ஏர்பட்ஸும் நாடு பட்ஸும் நிறைய இருக்கு, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ப்ளூடூத்ல சாங் கேட்கும் போது ஏர்பட்ஸ்ல கேட்கும் போது சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோல வந்து எல்லா ஸ்பெக்கையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதான் வந்து இந்த போனோட ரிவ்யூ. வந்து இந்த போனோட பட்ஜெட் வந்து 32,000, ஹை ரேட்டு வந்து 38,000. கார்டு ஆஃபர் இருக்கு. இந்த போன் வந்து சேல்ஸுக்கு வந்துருச்சு. கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த போனை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.